தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக பிரபல தொழில்நுட்ப நிபுணர் நந்தன் நிலக்கணி தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், இந்த குழு தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து கவனம் செலுத்தும் என்றும் அதன் அறிக்கையின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் தேர்வு முறை நம்பகமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அதில் தொழில்நுட்பம் அதிகபட்ச அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த குழுவில் முன்னாள் ஐபி இயக்குனர் தபன் தேகா, இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோமநாத், சென்னை ஐஐடி இயக்குனர் வி காமகோட்டி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் முன்னாள் கல்வித்துறை செயலாளர் அனிதா கர்வால் மற்றும் தளவாட மேலாண்மை நிபுணர் அம்ரித்லால் மீனா ஆகியோரும் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். போட்டித் தேர்வுகளின் நேர்மையை காப்பதிலும் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதிலும் அரசு கொண்டுள்ள உறுதிப்பாட்டையும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாங்கள் நாளை நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இது தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும். பல நன்றிகள்.